ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு 2026ல டாப் ப்ராடக்ட்டு என்னென்னு நான் சொல்லப் போறேன். இப்போ 2026ல ட்ரெண்டிங் சேஞ்ச் ஆயிடுச்சு. நியூ ப்ராடக்ட்ஸு ட்ரெண்டிங்கில இருக்கு. என்னென்ன நியூ ப்ராடக்ட்ஸு ட்ரெண்டிங்கில இருக்கு, என்னென்ன பழைய ப்ராடக்ட் இன்னும் செல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு அப்டேட்டட் லிஸ்டிங்கு நான் இங்க உங்களுக்கு தரப்போறேன். இந்த வீடியோல டாப் 5 டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸு Etsyல பெஸ்ட்டா செல் ஆகுறத எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போறோம். ஒரு ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணுங்க. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கேன்வா டெம்ப்ளேட்ஸு. Etsyல எவர்கிரீன் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் இது. வெட்டிங் இன்விடேஷனு, ரெஸ்யூமு, சோசியல் மீடியா போஸ்ட் டெம்ப்ளேட்ஸு. இது எல்லாத்துக்குமே ஆல்வேஸ் டிமாண்ட் இருக்கு. கேன்வாவில் நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். டிசைன் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் Etsyல நீங்கள் அப்லோடு பண்ணுங்கள். பையர்ஸ் வேர்ல்டு வைல்டு இருக்கிற பையர்ஸு உங்கள் ப்ராடக்டை வாங்குவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த மாதிரி ப்ரைஸை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்டிங்கன்னா, ப்ரைஸை நீங்கள் ஒரு 200 800 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் நீங்கள். இனிஷியலாக நீங்கள் கம்மியான ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸு சேல்ஸ் ரிவ்யூஸ் உங்களுக்கு கிடைச்சின்னா ப்ரைஸை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ப்ராடக்ட் என்னென்னா டிஜிட்டல் பிளானர்ஸு. டெய்லி பிளானர்ஸு, பட்ஜெட் ட்ராக்கரு, அதுக்கப்புறம் மீல்ஸ் பிளானரு. இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபார் எவர் நீங்கள் செல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் 0 தான். ஆனால் ப்ராஃபிட்டே 100% உங்களுக்கு. 2026ல் சூப்பராக போயிட்டுருக்கிற க்ரோயிங் ப்ராடக்ட் தான் இது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 3வது ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். பிரிண்டபிள் வால் ஆர்ட்டு, மோட்டிவேஷன் கோட்ஸு, கிட்ஸ் ரூம் பிரிண்ட்ஸு. இது எல்லாமே மினிமலைஸ் டிசைனில் பண்ணுங்கள். பையர்ஸ் டவுன்லோட் பண்ணுவாங்க. அவங்களே பிரிண்ட் எடுத்துக்குவாங்க அதை டெவலப் பண்ணி. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அப்லோட் பண்ணுங்கள். சிம்பிளாக மட்டும் டிசைனை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். காம்ப்ளிகேட்டடாக டிசைன் வேண்டாம். க்ளீன் மினிமலைஸ் டிசைனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. அடுத்து 4வது ப்ராடக்ட் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சோசியல் மீடியா கிட்டு, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் டெம்ப்ளேட்ஸு, ஸ்டோரி டெம்ப்ளேட்ஸு, ஃபேஸ்புக் கவர் டிசைனு. எல்லா சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக இது தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸருக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்கு எவ்ரி மந்த் டிமாண்ட் இருக்குது. அதை மறக்காதீங்க. இதில் உங்களுக்கு ரிப்பீட்டட் பையரும் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் எஸ்டாப்ளிஷ்டு செல்லர் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்பீட்டடாக பையர்ஸ் வந்துட்டுருப்பாங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த நம்ம லிஸ்ட்டில் 5வதாக ஃபைனலாக பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா டிஜிட்டல் ஸ்டிக்கரு, ஐபேட் ஸ்டிக்கரு, ஃபோன் ஸ்டிக்கரு, க்யூட் இல்லுஸ்ட்ரேஷனு. இந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். மில்லியன்ஸ் ஆஃப் பையர்ஸ் வேர்ல்டு வைடில் இருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் பை பண்ணுற ஆடியன்ஸ் எப்பவுமே இருக்காங்க Etsyல. அதுக்கு ஒரு தனி ஆடியன்ஸே இருக்காங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கேன்வாவில் சிம்பிளாக டிசைன் க்ரியேட் பண்ணுங்கள். அதை நீங்கள் PNG ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுங்கள். அதை நீங்கள் Etsyல அப்லோட் பண்ணுங்கள். தட்ஸ் இட். அவ்வளோதான், உங்களுக்கு சிம்பிள். நீங்கள் அதை நீங்கள் செல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 2026ல் இந்த டிஜிட்டல் ஸ்டிக்கர் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டாப் 5 ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கேன்வாவில் ஃப்ரீ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீக்கில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். Etsyல எப்படி லிஸ்ட் பண்ணுறது, SEO எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு சேல்ஸ் எப்படி வருது, இது எல்லாமே டீட்டெயில்டாக கோர்ஸில் இருக்குது. ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருந்தாலும் டிஜிட்டல் ப்ராடக்டாக இருந்தாலும் எதை செல் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கனாலும் அதுக்கு கம்ப்ளீட்டாக கைட் இருக்குது. தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸு Etsyல செல் பண்ணிகிட்ருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. நீங்களும் அந்த மாதிரி செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய ஒன்று சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு டவுட் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.